ஹாய்! இந்த வீடியோ மல்லிகை கொடி பத்தின வீடியோ. அதுலயும் இந்த மல்லிகை கொடி எப்படி வளர்க்குறது, அதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். மல்லிகை கொடியை பொறுத்தவரைக்கும் எல்லார்னாலையும் ஈஸியாக வளர்த்த முடியும். ஏன்னா அது வேகமாக வளர்ந்துரும். மல்லிகை செடியை சூஸ் பண்ணி நம்ம வாங்கி வச்சுட்டாலே அது கொஞ்ச நாள்லையே அது கிளை வந்துடும். அதுக்கப்புறமா அதில் பெரிய ஒரு கிளை வரும். அதை நம்ம கயிற்ற கட்டி மேலே ஏற்றி விட்டுட்டாலே போதும், அது பாட்டு ஏறிடும். அதுக்குன்னு நம்ம பெருசாக கஷ்டப்பட வேண்டிய தேவை கிடையாது. கொடிமல்லியை பொறுத்த வரைக்கும் நிறையவே பூக்கள் கொடுக்கும். அதுலேயும் இந்த மாதிரி பெருசாக வர கிளைகளை நம்ம ஒரு கயிற்ற கட்டி மேலே ஏற்றி விட்டுட்டாலே போதுமானது. அதுலேயும் இது மேலே ஏறிட்டே இருக்கிறப்ப சடன்ட்டு அதோட கிளை உடஞ்சிடுச்சுன்னா பயப்பட வேணாம். அதுலேருந்தே புது கிளை வந்துடும். அதுவும் மேலே ஏறிடும். அதனால் கொடி உடஞ்சிடுச்சு, அதனால் வேகமாக ஏறாது அப்படிலாம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கொடியை நம்ம மேலே ஏற்றிட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு வேறு கிளைகள் நிறைய வரும். அதெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் இந்த மேலே ஏறுற கிளை வேகமாக ஏறும். அப்படி இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏறுறதுக்கு. அதனால் ஏற்றுற கிளை ஏறிட்டு இருக்கும்போது அடுத்த கிளைகளெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் ஏறுற கொடி சீக்கிரமாக ஏறும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வர கிளைகள்லாம் ஏறாது. இதிலெல்லாம் உடனே மொட்டு வச்சிரும். இது மேலே ஏறுறதுக்குள்ளே கிளை கிடையாது. ஏற ட்ரை பண்ணாலும் உடனே மொட்டு வச்சிரும். அதனால் இது மேலே ஏற்ற முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். கொடிமுல்லையை பொறுத்த வரைக்கும் உடனே பூக்குமா, நட்ட உடனே பூக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பூக்காது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது மேலே ஏற்றி விட்டு அப்புறம் தான் பூக்கும். மேலே ஏற்றி விட முடியலை, மாடி மேலே ஏற்றி விடுற அளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க கூட எங்கேயாச்சும் ஒரு சப்போர்ட் கொடுத்து மேலே ஏற்றி விட்டால் போதும். எங்கேயாவது ஒரு கல் மேலேயோ இல்லை ஒரு கயிற்ற கட்டி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கட்டி விட்டாலே போதும். அது பாட்டுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும். நிறையவே கொடிமல்லியை பொறுத்த வரைக்கும் நிறையவே பூக்கும். அதுலேயும் சீசன் வந்துட்டால் சொல்லவே வேண்டாம், கிலோ கணக்கில் தான் பூக்கும். நிறைய பூக்கள். என்ன ஒரு விஷயம், எனக்கு இடம் இல்லை, வசதி இல்லை, ஒரு செடி வைக்கிறதுக்கு கூட எனக்கு வசதி இல்லை, அதை விட்டு வளர்க்க முடியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த கொடிமுல்லையை சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் இடத்துல நட்டு வச்சா மட்டுமே போதும், அது பாட்டுக்கு மேலே ஏறி பூத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். அதனால் எல்லாருனாலையும் கொடிமுல்லையை வளர்க்க முடியும். அதுலேயும் இதில் பராமரிப்பு அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா இதை ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி கட் பண்ணி விட்டால் மட்டுமே போதும். அது சீசன் டைமில் அது பாட்டுக்கு பூத்துட்டே இருக்கும். அதனால் இதுக்கு பராமரிப்புன்னு எதுவுமே கிடையாது. உரங்கள் பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே பெரும்பாலும் பெரிய உரங்கள் ஒன்றுமே கொடுக்குறதில்ல. மீன் கலக்கிற தண்ணி மட்டும்தான் விடுவேன். முல்லை செடி அப்படின்னு தான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இதை முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லிகை செடிங்கிறது தான் இதோட நேம். ஆனால் எங்கள் ஊரில் முல்லைப்பூ அப்படின்னு தான் இதை சொல்லுவாங்க. இந்த மல்லிகை பொறுத்த வரைக்கும் நம்ம உரங்கள் கொடுக்கணும் நிறைய. அது என்ன, மண்ணில் நட்டிருக்கேன், தரையில் வச்சுருக்கனால நம்ம அதிகமான உரங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. நான் எப்போவாச்சும் ஒரு 1 month ஒன்ஸ் மீன் கலக்கிற தண்ணி மட்டும்தான் அதுக்கு கொடுப்பேன். வேறு எதுவுமே பெருசாக உரங்கள் கொடுக்குறதில்ல. ஏன்னா அது வேகமாக வளரட்டும், நிறைய பிரான்ச்சஸ் நிறைய கிளைகள் போடட்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த தண்ணியை மட்டும் கொடுக்குறேன். வேறு எதுவுமே நான் கொடுக்குறதில்ல. இருந்தாலும் கூட இப்போ சீசன் கிடையாது, இருந்தாலும் கூட இவ்வளோ பூக்கள் ஒரு நாள் கொடுக்குது. எனக்கு கொடிமுல்லை பொறுத்தவரை எனக்கு கொடிமுல்லை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது மேலே ஏற்றி விட்டுறலாம், நம்ம கீழே இடம் இல்லைனாலும் மேலே நிற்குமே அப்படிங்கிறது தான். இந்த கொடிமுல்லை மல்லிகை பிடிச்சவங்க என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடிமுல்லை பிடிச்சவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.